கட்சி வழக்கு தாக்கல் செய்திருக்க கொண்டிருக்கின்றது என்பதை நான் மறக்கவில்லை. அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. முதலில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. தலைவர் தெரிவின் போதும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுகின்ற விடயமாக இருக்கின்றபடியால் அதை பற்றி நான் கூடுதலாக சொல்ல முடியாது. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து அதன் பின்னர் வருகின்ற சில முருகல் நிலை அல்லது முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போதும் அதனை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு, ஏற்கனவே செய்யப்பட்ட வழக்கை ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு, ஒரு வகையில் சிலர் பாதிக்கப்படுகின்ற போது எங்களுடைய ஜனநாயக கட்டமைப்பில், ஜனநாயக பொறிமுறையில் பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு உயர்ந்த இடமாக காணப்படுவது நீதிமன்றம் என்ற அடிப்படையில் சிலரும் தமது பக்க நியாயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வழக்குகளை தாக்கல் செய்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் சுயாதீன ஆணைக்குழுவை அமைத்து வடமாகாணத்தில் ஆசனங்கள் இழக்கப்பட்டதற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். மாறாக என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்னும் ஒருவர் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற ஒரு செயல்பாடு என்பது ஒரு அறிவுபூர்வமான விடயமாக இருக்காது, நியாயபூர்வமான விடயமாகவும் இருக்காது.